எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு வந்து கொத்தமல்லி விதைய வச்சு ஒரு சட்னி செய்கிறோம். தனியாவை வச்சு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு, உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு 2 மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு சில்லு எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வந்து மிக்சியில் இருக்கிறத நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் கண்ணை எடுத்து ஊற்றிடுங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ப வந்து ஃபஸ்ட்டே போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இது நல்லா வந்து கடாயில் இருக்கிறத வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மிக்சியில் இருக்க தண்ணியெல்லாம் கழுவி எடுத்து அதையும் எடுத்து அதில் ஊற்றி விட்ருங்க. அதை வந்து 1/2 லிட்டர் தண்ணி கூட சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து கடாயில் நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து அந்த சிம்லே நல்லதை வேகிற மாதிரி பண்ணி ரொம்ப நேரம் வேக வைங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை வந்து இறக்கிடுங்க. இதை தோசைக்கும் சப்பாத்திக்கும் இட்லிக்கும் வச்சு சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நம்ம அனுப்புங்க. நன்றி.